வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வேர்ல்டு கப்ல 6வது மேட்சான ஸ்ரீலங்கா வெர்சஸ் அயர்லாந்து, அதாவது ஸ்ரீலங்கா அயர்லாந்து வெற்றி பெறுமா அப்படிங்கறத இன்னைக்கு நம்மளுடைய டைட்டில். ஏன்னா ஸ்ரீலங்கா ரீசெண்டா ரொம்பவே நிறைய ஒரு புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஏதாச்சும் அதிர்ஷ்டவசமா தான் வின் பண்றாங்க. ஆனா ஒரு நெதர்லாந்து மாதிரியான டீம் பாகிஸ்தானுக்கு எப்படி டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா பாகிஸ்தானை விளையாட ஆரம்பிச்ச 3 மணி நேரத்துல வேர்ல்டு கப் விட்டு எலிமினேட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. ஸோ அயர்லாந்தும் ரீசெண்ட் டைம்ல நல்லாவே ஆடுறாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடுறாங்க. ஸோ நம்ம அதை கவனமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ 6வது மேட்ச், இந்த மேட்ச் ஒரு முக்கியமான மேட்சா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா தான் இருக்கும். அண்ட் இப்போ இந்த பிட்ச் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டேடியம் தான். கொழும்புல நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்தது இல்ல, நம்மளுடைய நெதர்லாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச், அதே பிட்சில் தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ அந்த பிட்ச் எப்படி டப்புன்னு ஸ்லோவாச்சு, அதே போல பவுண்டரி லைன்லாம் ரொம்ப நீளமா போட்டிருந்தாங்க. ஸ்ட்ரைட்லாம் பாத்தீங்க அப்படின்னா 82 மீட்டர்லாம் போட்டிருந்தாங்க. அதை நம்ம கவனமா பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ மீட்டருக்கும் போது கொஞ்சம் ஒரு 74-70ங்கிறது இந்தியாலாம் அவ்வளோதான் போடுவாங்க. ஐபிஎல் டைம்ல நம்ம பார்த்துருக்கோம்ல. ஆனால் இது கொஞ்சம் லென்த்தாக தான் போடுறாங்க. ஸோ கேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். பட் இது ஒரு மீடியம் அண்ட் லோ ஸ்கோரிங் கிரவுண்டாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நெதர்லாந்து ஒரு 150க்குள்ள தான் அடிச்சாங்க. அதை அடிக்கிறதுக்கு பாகிஸ்தான் பட்ட பாடு இருக்கு, ஐயோ சொல்லி முடியாது. அந்த லெவலுக்கு தான் அவங்க ஸ்கோர் பண்ணாங்க. ஓவராலா பார்க்கும்போது நமக்கு ஒரு 47 மேட்ச்னாலும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த பிட்சில் பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு அட்வான்டேஜ் என்னமோ இருக்கணும். அதே போல தான் பாகிஸ்தான் போராடி வின் பண்ணாங்க. அதுவும் ஒரு கேட்சை பிடிச்சிருந்தா மேட்ச் முடிச்சிருக்கலாம். பட் அது என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அண்ட் ஆவரேஜான ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே ஒரு 150க்கு உள்ளதான் இருக்குங்கிறத மறுபடியும் இது ப்ரூவ் பண்ணியிருக்கு. அண்ட் ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா 214 அண்ட் லோ ஸ்கோர் 80 அடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசெண்டான டீமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நாளைக்கு அயர்லாந்து கூட ஆடும்போது என்னுடைய கணிப்புப்படி பாசிபிளானா நிசன்காவும் மிஸ்ராவும் ஓப்பனிங் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாவே இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெண்டிஸ், அப்புறம் அஸ்லன்கா, அடுத்து சனகா, அடுத்து அஸ்லன்கா, வெள்ளலகே, அடுத்து சமீரா, அடுத்து தீக்ஷனா, அடுத்தது பத்திரானா. இதுதான் இவங்களுடைய ஒரு பாசிபிள் 11 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா தான் இருக்குது. ஏதாச்சும் ஒருவேளை குசால் பெரரான ஸ்குவாட்ல எடுத்து வச்சிருக்காங்க, ஒருவேளை அவர் டப்புன்னு ஒரு 2 ஆர்டர்ல இல்ல 3 ஆர்டர்ல இறக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஓப்பனிங்ல எதுவும் மாற்றம் பண்றாங்கன்னு தெரியல. பட் மோஸ்டா பேஸ்ட் ஆன் இங்கிலாந்து T20 சீரீஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாவே இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பிட்சில் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த நம்மளுடைய பாகிஸ்தான் வெர்சஸ் இந்த மேட்ச்ல கூட ஸ்பின்னர் நல்ல விக்கெட் எடுத்திருந்தாங்க. பாகிஸ்தான் சைட்ல அய்யூபா இருக்கட்டும், நவாஸா இருக்கட்டும், அப்புறம் அபர் அகமடா இருக்கட்டும், அங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அந்த காரணத்தினால நீங்க கவனமா பார்க்க வேண்டியது ஹசரங்காவை கொஞ்சம் கவனமா நான் பார்க்குறேன். ஒருவேளை இன்னைக்கு அயர்லாந்துக்கு அகைன்ஸ்டா ஸ்ரீலங்கா வின் ஆகுதுன்னா அதுக்கு அசரங்கா ஒரு பெரிய ரோலா இருப்பாரு. அதே போல வெள்ளலகையும் நம்ம குறைச்சி மதிக்க முடியாது, அவரும் முக்கியமான ரோல் வகிப்பாரு. அதே போல தீக்ஷனா என்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா பெரிய மேட்ச் ஸ்டாண்ட் பண்ணி அவரால் தான் மேட்ச் வின் ஆச்சு அப்படிலாம் சொல்றவங்கலாம் விக்கெட் எடுக்க மாட்டாரு. அதிகபட்சம் 1ல இருந்து 2 விக்கெட் தான் தீக்ஷனா. அதுவும் எக்கனாமியான கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி போடாத தவிர மற்றபடி இருக்காது. குறிப்பா நீங்க ஒருவேளை ஸ்ரீலங்கா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அயர்லாந்துக்கு அகைன்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பத்திரானா சமீரானா இம்பார்ட்டன்ட் வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா டெத்தில் அட்டாக் பண்ணுவாங்க, நல்லா விக்கெட்ஸ்லாம் எடுத்து போடுவாங்க. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு நல்ல சப்போர்ட்டிங் பவுலரா பத்திரானாவும் நம்மளுடைய சமீராவும் ஸ்ரீலங்காவுக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அயர்லாந்துக்கு அகைன்ஸ்டா. அதே போல பேட்டிங்லாம் பாத்தீங்கன்னா யாருக்குமே பெருசா பவுலிங் ஆப்ஷன்லாம் இல்லை. மிஞ்சு போனா சனக்கா ஒரு 2 ஓவர் வேணா எடுப்பாரு. அவர் கேப்டன் அப்படிங்கிறதுனால யாராச்சும் நீங்க இந்த 5 பேர் இருக்கிறாங்க ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன்ல, ஒருத்தருக்கிட்டே கொஞ்சம் சரியா செட் ஆகல, ஒருவேளை இன்னைக்கு தீக்ஷனா பால் செம்மையா அடி வாங்கிட்டு அப்படின்னா ஒரு 3 ஓவரோட கொடுத்துருவாங்க. அவருடைய 1 ஓவர் எடுத்துப்பாரு சனக்கா. சமீரா ஓவர் இன்னைக்கு கொஞ்சம் அடிச்சிட்டாங்க, இல்ல பத்திரானா ஓவர் கொஞ்சம் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவருடைய 1 ஓவர் எடுத்துக்கிடுவாரு. ஸோ மொத்தத்துல ஒரு 2 ஓவர் வரைக்கும் சனக்கா பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் பேட்டிங்ல சனக்கா சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை.
இப்போலாம் ரீசெண்டாக அந்த இங்கிலாந்து சீரியஸோட அதுக்கு முன்னாடி எதுவுமே ஏதாவது 10 மேட்ச்ல ஒரு மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. மீதி 9 மேட்ச் ஸ்ரீலங்காவுக்கு வந்து அவர் வந்து பெருசாக ஆனதே இல்லை. அண்ட் நிஷங்கா ஓகே நல்லா டப்புன்னு வர்றாரு, ஒரு 25-30 ரன் வந்து ஸ்ரீலங்காவுக்கு அடிக்கிறதுனால ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாகவே இருப்பார். அண்ட் மிஸ்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மேட்ச்ல ஒரு 4-5 மேட்ச் வந்து டீசெண்டான ஒரு ஸ்கோர் தான் பண்ணி கொடுக்குறாரு. குஷால் மெண்டிஸ் தான் ஓரளவுக்கு அந்த டீம்ல விக்கெட் கீப்பரிங் ஆப்ஷனும் பண்றாரு, பிளஸ் பேட்டிங்கும் ஒரு டீசெண்டா ஆகிறாரு. ஸோ யாருமே எதிர்பார்க்காத பிளேயர் இவர் தான். ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா நம்ம நினைப்போம் நீங்க நிஷங்கா ஸ்ரீலங்காவுக்கு நல்லா ஆடி கொடுப்பாரு, இல்ல மெண்டிஸ் இருக்காரு, இல்ல ஒரு அசலங்கா இருக்காரு அப்படின்னு நினைப்போம். ஆனா அண்டர் வேல்யூடா எல்லா மேட்சுமே ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு 20+ ரன் இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் இவர் தான் வந்து யாருக்குமே தெரியாம நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ என்னுடைய கணிப்புப்படி ஒருவேளை நாளைக்கு அயர்லாந்து ஸ்ரீலங்கா போட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஹசலங்கா இருப்பாரு, வெள்ளலங்க இருப்பாரு, சமீரா இருப்பாரு, பத்திரானா, குஷால் மெண்டிஸ், நிஷங்கா, ஸோ இவங்க 7 பேர் தான் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னுடைய கணிப்புப்படி இருக்கு. அடுத்ததா வந்து அயர்லாந்து டீமையும் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா அவங்களும் வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்காங்க. ரீசெண்டாக நான் பார்த்தேன் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தான் ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த டீமோட பிளேயர்ஸும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் பாசிபிள் 11 அப்படின்னு பார்த்தோம்னா ரோஸ் ஐடர், அப்புறம் வந்து பால் ஸ்டில்லிங் அந்த டீமோட கேப்டன், அப்புறம் ஹேரி டெக்டர், அடுத்து வந்து டெக்டர், அடுத்து வந்து சாம்சர், அடுத்து வந்து பெஞ்சமின் எலிக்ஸு, அப்புறம் வந்து டோக்ரல், ஸோ டெல்லி, அடுத்து மார்க்கெட்டர், அப்புறம் வந்து ஹம்கர்ஸ், அடுத்து வந்து பென் மெக்கார்த்தி. ஸோ இவங்க 11 பேர் தான் வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி ஏதாச்சும் ஜோஷுவா லிட்டில் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னுக்கு பதிலாக இல்லை மெக்கார்த்திக்கு பதிலாக கூட இந்த இடத்துல கூட இவருக்கு பதிலாக அவர் வந்து வரலாம், அவுட் இந்த இடத்துல வரலாம். மற்றபடி பெருசாக சேஞ்ச் பண்ணுற வாய்ப்பு இல்லை. ஸோ இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1வது ஆல்ரவுண்டர் இவர் வந்து பேட்ஸ்மேன் தான். ஸோ டோக்ரல் 2வது, 3வது டெல், 3வது மார்க்கெட்டர். ஸோ இந்த 4 பேருமே முக்கியமான ஆல்ரவுண்டர்ஸாக இருக்கிறாங்க. பேட்டிங்கும் பண்ணுறாங்க, பவுலிங்கும் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த அயர்லாந்து டீமில் வந்து ஆல்ரவுண்டர்ஸோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 4 ஆல்ரவுண்டர்ஸுமே அயர்லாந்தோட வெற்றிக்கு வந்து நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ நாளைக்கு ஒருவேளை ஸ்ரீலங்காவை ஏதாச்சும் சிதைச்சு விட்டாங்க அப்படின்னா அதோடைய ரோலில் வந்து இந்த 4 பேருடைய பங்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் கணிக்கலாம். அதே போல இந்த ஹம்பர்ஸ், அடுத்து வந்து பென் மெக்கார்த்தி, இவரு வந்து ஸ்பின்னிங். ஸோ ஸ்பின்னும் இந்த டீம்ல நிறைய இருக்கு. ஸோ இந்த டெல்லிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னு, ஸோ இவரு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு. ஸோ ஸ்பின்னர் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் அட்டாக் இருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ஃபாஸ்ட் மெக்கார்த்தி, மார்க்கெட்டர், சாம்பர், இந்த 3 ஃபாஸ்ட் 3 ஸ்பின் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்கு. அண்ட் பேட்டிங்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஐடர், அப்புறம் வந்து பால் ஸ்டில்லிங் 2 பேருமே நல்ல பாஸ்ட் நாட் இப்படிக்கான இருக்கிறதுலேருந்து ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ 2 பேருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அண்ட் இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டேலண்டடாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யங் டேலண்டட் பிளேயர். மேட்சுக்கு மேட்ச் வந்து அயர்லாந்துக்கு வந்து ஒரு 20 to 25 ரன் வரைக்கும் பெஞ்சமின் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த UAE இவங்கெல்லாம் ஆடும்போது, இத்தாலி மாதிரியான டீம்லாம் ஆடும்போது நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸோ பவுலிங்னு வரும்போது நல்லா விக்கெட் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் டோக்ரல், டெல்லி, மார்க்கெட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பேருமே வந்து பவுலிங் வரும்போது நல்லாவே விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. ஸ்ரீலங்கா மாதிரியான டீம் கூட நல்லாவே ட்ரை பண்ணி பவுல் பண்ணுவாங்க. ஒருவேளை நாளைக்கு இவங்க ஸ்ரீலங்காவை வின் பண்ணுறதுங்கிறது ஸ்ரீலங்கா ஹோம்ல அயர்லாந்து மாதிரியான டீம் வந்து வின் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படியே வின் பண்ணாலும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 பேரும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணா. மற்ற பிளேயர்ஸ் கூட நான் பெருசா கன்சிடர் பண்ணல. பால் ஸ்டில்லிங்லாம் வந்து 10ல் 2 நாள் அடிப்பார், 3 நாள் அடிப்பார், 7 நாள் வந்து அயர்லாந்துக்கு வந்து ஃபிளாப் தான் கொடுப்பாரு. ஆனா இந்த 7 பேரும் சொன்ன மாதிரி சரியா ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்ரீலங்காவை வந்து கொஞ்சம் இவங்களும் வின் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய வீடியோ. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து ஏதாச்சும் அப்டேட்டு ஏதாச்சும் வேணும்னாலும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.